திருச்சிற்றம்பலம். போற்றிவோம் நம சிவாய. தேவாங்க புராணமாலையின் சுருக்கம். பணுவல் 3. அசுர சங்காரமும் குலதெய்வத் தோற்றமும். திருச்சிற்றம்பலம். மறைகளும் வேதமும் போற்றிடும் தேவலன் மாண்புயர் நெசவினை தந்தனே. புவி குறகிலாச் சிறந்தது நெய்யும் தொழிலெனக் கூறிய வள்ளுவன் வாக்குறுமே. மாள் நூல் கவரவே வந்த அசுரரை வென்றிடச் சிவனருள் நாடினனே. மலைமேல் வாழும் அன்னையை நெஞ்சினில் என்னிட மின்னெனத் தோன்றினல் காளியுமே. ஆயிரம் சூரிய பேரொளி கொண்டிடும் ஆயுதம் தாங்கிய மகுடமுடன் உயிர்ப்பேயுரு கொண்டதோர் அசுரரை மாய்த்துமே பேரருள் சூடாம்பிகை வந்தனலே. குலமகள் அவளையே தெய்வமாய்க் கொண்டுமே கூடிடும் ராமலிங்கேசரனே. உயர் நலமிகும் நாயகன் என்றே வணங்கியே நாதனின் நாமத்தைச் சொல்லுவமே. பொருள் விளக்கம். வேதங்கள் போற்றும் தேவலர் நெய்யும் தொழிலே சிறப்பு என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப நெசவுத் தொழிலை சிவப்பிரசாதமாக உலகிற்கு அளித்தார். திருமாலிடம் பெற்ற தெய்வீக நூலை திருட வந்த 5 அசுரர்களை அழிக்க வேண்டி தேவலர் கைலை நாயகியை துதித்தார். 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் திருமுடியில் மணிமகுடம் தரித்து சூடாம்பிகையாக தோன்றி அசுரர்களை அழித்து காத்தாள். அசுரரை வென்ற அன்னை சூடாம்பிகையை தேவாங்க குலத்தின் குலதெய்வமாகவும் இறைவனை ராமலிங்கேஸ்வரர் எனும் திருநாமத்தோடு தலைவனாகவும் ஏற்று தேவல முனிவர் சிவ வழிபாட்டை நிலைநாட்டினார் என்பதாக 3ஆம் பணுவலும் அதனுடைய உட்பொருள் விளக்கமும் அமைத்திருக்கின்றோம். அடுத்த பணுவலும் அதனுடைய உட்பொருளும் நாளை காண்போம். திருச்சிற்றம்பலம்.